Hi viewers, welcome. So இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோ அப்படினா வந்து பாத்தீங்கன்னா இப்போ மார்ச் மந்த். சோ இப்போ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 15 ல இருந்து மார்ச் 30 க்குள்ள பிராக்டிகல் நடந்துட்டு இருக்கும். நீங்க கொஞ்சம் பிஸியா இருப்பீங்க. இருந்தாலும் நம்ம தியரி எக்ஸாம்ஸ் நினைச்சு கவலைப்படாம இல்ல. டெய்லியும் கவலைப்பட்டுட்டு தான் இருக்கும். சோ இதுல வந்து இன்னைக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா ஒரு சீரிஸ் மாதிரி பண்ண போறேன். So நான் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டடீஸ் ஓட டியூட்டர் நியாஸ் அக்கால நான் ஒரு பிசினஸ் ஸ்டடீஸ் ஓட டியூட்டர். சோ பிசினஸ் ஸ்டடீஸ்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 21 லெசன் இருக்கு ப்ராஜெக்ட்டோட சேர்த்து. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெசன்லயும் எந்த டாபிக் வெயிட்டேஜோ அத வந்து நான் சிம்பிளிஃபைடா சொல்ல போறேன். சொல்லி அது எத்தனை மார்க் வரும்னு சொல்ல போறேன். சோ பிசினஸ் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெறும் 26 மார்க் எடுத்தா பாஸ். அந்த 26 மார்க் நீ எடுக்கணும் அப்படினா டெய்லி நீ புக் எடுத்து படிக்கிறே இல்ல தம்பிராசரோட வீடியோ மறக்காம பாத்துரு. இல்லனா நீ வந்து கண்டிப்பா என்ன ஆக முடியாது அப்படினா பாஸ் ஆக முடியாது. சோ நான் வந்து எந்த क्वेश्चन வருமோ ஓகே ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் அதை நான் வந்து சிம்பிளிஃபைடாக சொல்ல போகிறேன் ஓகேங்களா. ஸோ லேர்னிங் டிசபிலிட்டியோட பேரண்ட்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் பையனை நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு டீச்சர் மாதிரி நம்ம பெத்த பிள்ளைக்கு நம்ம கன்வே பண்ண முடியாது. ஸோ ஓகேங்களா. ஸோ டீச்சர் மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கன்வே பண்ணோம் அப்படின்னா நீ என்னுடைய வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து நான் எந்த லெசன்ஸ் நான் பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டடீஸோடைய ஃபஸ்ட்டு கிளாஸ். ஸோ ஈஸியாக பசங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கிற டாபிக் தான் பர்ச்சேஸ் அண்ட் சேல்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது. அதில் இருந்து தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து எப்படிலாம் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்னா என்னென்னு கேட்பான், சேல்ஸ்னா என்னென்னு கேட்பான், மோட் ஆஃப் பர்ச்சேஸ்னா என்னென்னு கேட்பான், மோட் ஆஃப் சேல்னா என்னன்னு சொல்லி ஒரு கொஷின்ஸ் வரும். அப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட் இவ்வளோ நீங்கள் படிச்சிருந்தாலே போதும். அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணணும்னா ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் என்னென்ன நாலேஜ்லாம் இருக்கணும் இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து மட்டும்தான் இந்த லெசன்ஸில் கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் நான் இந்த வீடியோவில் எதை பற்றி நடத்த போகிறேன் அப்படின்னா மோட் ஆஃப் பர்ச்சேஸ். முதல்ல பர்ச்சேஸ்னா என்ன ஓகே மற்றவங்கள்ட்ட இருந்து ஒரு குட்ஸை நம்ம வாங்குகிறோம் ஆனால் நம்ம அவங்களுக்கு திருப்பி காசாக கொடுக்குறோம் ஓகேங்களா. ஒரு காசை கொடுத்து ஒரு குட்ஸுக்கு நம்ம ஓனராக மாறுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ். இந்த பர்ச்சேஸில் வந்து மூணு மோடு இருக்குது. நம்பர் 1 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பர்ச்சேஸ் பை இன்ஸ்பெக்ஷன். நம்பர் 2 அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்ச்சேஸ் பை சாம்பிள். நம்பர் 3 அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பர்ச்சேஸ் பை டிஸ்கிரிப்ஷன். இந்த 3 விதத்தில் மட்டும்தான் நம்ம கடையில் போனால் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பை இன்ஸ்பெக்ஷன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நேரில் போய் பார்த்து எடுத்து வாங்கணும்னு நினைப்பாங்க, ஆன்லைனில் வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ நீ வந்து கடைக்கு போயிட்டு இப்போ ஒரு வெஜிடபிள் வாங்கணும் இல்லை ஒரு க்ரோசரி ஐட்டம் வாங்கணும், நீ கடைக்கு போயிட்டு அந்த பொருளை பார்த்து பிஃபோர் பையிங் நீ இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வாங்கினா அந்த பர்ச்சேஸ் மோடு பேர் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் பை இன்ஸ்பெக்ஷன் ஓகேங்களா. அடுத்து பர்ச்சேஸ் பை சாம்பிள் ஓகேங்களா. பர்ச்சேஸ் பை சாம்பிள் அப்படின்னா இப்போ நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 லாட் வாங்க போகிற, எல்லா லாட்டையும் உன்னால் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒன்று தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வாங்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். 100 லாட்டை இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும் இருக்குமா. ஸோ ஹோல் லாட்லேருந்து ஒரு 2-3 சாம்பிள் எடுத்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற, அந்த சாம்பிள் சரியாக இருந்தால் அந்த மொத்த லாட்டையும் வாங்கிக்கிற. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் பை சாம்பிள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பை டிஸ்கிரிப்ஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு கடையில் போயிட்டு ஒரு ஃபர்னிச்சர் வாங்க போகிற, அவங்ககிட்ட போயிட்டு சாம்பிள் கேட்டேன்னா எப்படி கொடுப்பான், அவன் சிரிப்பான் அவங்கள பார்த்து கரெக்டுங்களா. ஸோ பர்ச்சேஸ் பை டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னிச்சர் கடைக்காரன் ஒரு கேட்லாக் வச்சிருப்பான். அந்த கேட்லாகில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை பற்றி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், ரேட் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை நீ படித்து பார்த்துட்டு நீ வாங்கினேன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பை டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த 3 விதத்தில் தான் ஒருத்தங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒன்றில் நேரில் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வாங்குறாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மொத்த லாட்டில் ஒரு சாம்பிள் பார்த்து வாங்குறாங்க, இல்லைனா கேட்லாகையோ டிஸ்கிரிப்ஷனையோ படித்து பார்த்து வாங்குறாங்க. ஸோ இந்த 3 விதத்தில் மட்டும்தான் ஒருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரும் 4 மார்க் ஓகேங்களா. ஸோ நான் 26 மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு சொன்னேன் பிஸ்னஸ் ஸ்டடீஸில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4/26 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 மார்க் வந்துருச்சு. இந்த வீடியோ நீ பார்த்துருந்தீங்கன்னா 4 மார்க் வந்துருச்சு. நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே டைமில் சேனலை டியூன் பண்ணுங்கள். தேங்க்யூ.